ரிவ்யூன்னு என்ன கருமத்தை நான் பேசுறது எடுத்தோடனே மக்களே, நீங்கள் இந்த ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க. கோ பேக் விஜய் சேதுபதி அப்படின்றத ட்ரெண்ட் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஹோஸ்டிங்கை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன் லைஃப்லன்னு கூட சொல்லுவேன். இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஷோ வந்து கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 7 சீசனில் இந்த சீசன் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ளே இருக்க கண்டென்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அதை கெடுத்துருவார் போல இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட் எதுக்கு வருது, இந்த கர்மம் எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வெளியில் மழை புயல் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம ரிவ்யூலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது மக்களே. அதாவது ஒருத்தவங்க வந்து ஆன்சர் வர வரைக்கும் நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து அருண் பண்ணது தப்பா, நீங்கள் பண்ணது தப்பா அப்படின்னு அவங்க சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாரு. எல்லாம் ப்ரோமோவில் பார்த்துட்டு சாச்சனாவை வந்து வெளுத்து விட்டாரு, மிரட்டி விட்டாரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு கர்மமும் பண்ண, ஏன் பொட்டில் அடித்த மாதிரி கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நினச்சோம் மஞ்சரி பண்ணதான் தப்பு, மஞ்சரி பண்ணது ரைட்டு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக சொம்பு தான் அடிக்கிறாங்க. விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா ஏங்க அப்படின்னா அர்ச்சனாவே உள்ள இறக்கி விட வேண்டியதானே, எதுக்கு வந்து அர்ச்சனாவோட லெட்டர்லாம் கொண்டு வரீங்க? இன்ன வரைக்கும் 7 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலேருந்து லெட்டர் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வரும், ஒருத்தர் பிறந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அருணுக்கு டைட்டில் கொடுத்துட வேண்டியதானே, டைட்டில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அவ்வளோ பார்ஷியாலிட்டி ஏன் சார் பார்க்குறீங்க? உங்கள் டிஆர்பி வேணும், உங்கள் ஷோ ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்னா கேவலமாக இருக்குது, எச்சத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து அருணுக்கு பிறந்த நாள் நீங்கள் வந்து கேசடி செய்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அது செலிப்ரேட் பண்ணுறாங்க, உள்ள என்ன கர்மத்தை வேணால் பண்ணிட்டோம், அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லெட்ரு கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படிங்க அனுமதிக்கிறீங்க? அப்போ மற்றவங்க எல்லாருக்கும் லெட்ரு கொடுக்கலாம்ல, ஏன் ராணுவுக்கு பிறந்த நாளுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல? அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை மக்களே. 3 விஷயங்கள் தான். அதை வந்து கேப்டன்சியை பற்றியும், அப்புறமேட்டு மஞ்சரி பிரச்சனை, அப்புறமேட்டு சாச்சனா பண்ண விஷயங்கள், இந்த 3 விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐ திங்க் வந்து இன்றைக்கி 12 மணி வரைக்கும் எபிசோட் போகுது. ஏன்டா எங்களை உயிரெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 100% ரிவ்யூவர் பார்த்திங்கன்னா ஏன் ரிவ்யூ பண்ணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இருப்பாங்க. கண்டிப்பாக பண்ணக்கூட மாட்டாங்க. நான் பெஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுற நிறைய ரிவ்யூவர்ஸே திணறாங்க. வியூஸ் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு மொக்கையாக இருக்குது. ஒரு விஷயத்தை கேட்கும் போது இவர் சொல்கிறாரு இல்லைங்க, சுற்றி விடுறீங்க பிடுங்குறீங்கன்னு இவர் சொல்கிறாரு இல்லைங்க, இவர் என்னங்க பண்ணுறாரு, திணறாரு அப்படியே. அதாவது நீங்கள் அதை புரியலை. ஏன் சார் இவ்வளோ நீங்கள் வந்து கிராச்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம விஜய் சேதுபதியை வந்து படங்களில் கண்டிப்பாக நம்ம ரசிப்போம் மக்களே. இந்த ஷோக்கு அவர் வந்து ஃபிட்டு கிடையாது. அடுத்த சீசன் கண்டிப்பாக கமல் அவர்கள் தான் வரணும். போன சீசன் வந்து அவர் பயாஸ்டாக போனார், அவரை பற்றி விமர்சனங்கள் இருந்துச்சு, எல்லாமே பண்ணான். ஆனால் ஷோவை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறதுல அவரை மிஞ்சிக்க ஆள் இல்லை அப்படின்றது பல வாட்டி நிரூபிச்சிருக்காரு. ஒருத்தர்கிட்ட வந்து பதில் வாங்க கூட தெரியலன்னா நீங்கள் என்ன ஹோஸ்ட்டு, என்ன அந்த இடத்துல எதுக்கு அந்த இடத்துல நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியே நம்மளுக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு ரிவ்யூன்னு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணும், யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாயிலேருந்து இது பண்ணும். அவங்களும் திணறாங்க, என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பதிலை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இவர் வந்து திரும்பி திரும்பி கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. வேற மாதிரி போகுது. ஆஃப் த கேமரா ஒன்று நடக்குது, அதையும் சொல்கிறதே கிடையாது. அன்சீனில் நம்ம பார்த்த விஷயங்களும் சொல்கிறது கிடையாது. லைவில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்தா அதையுமே சொல்கிறது கிடையாது. ஏங்க இந்த கிச்சன் டீம் வந்து அவ்வளோ ப்ரெஷர் தான் ஆனானுங்க. ஜாக்லின்னா பெரிய நல்லவ மாதிரி வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்து தர்ஷிகாவும் நான் தான் பெரிய நல்லவ மாதிரி பண்ணுறது. அந்த இடத்துல தர்ஷிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிருப்பாங்க. நாங்கள்லாம் மனுஷங்களே ஏதோ ஒரு சம்திங் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. எனக்கு சம்திங் வந்து நாங்கள் சமைக்க முடியாதோ, எங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிற வார்த்தையை விட்டுருப்பாங்க. ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் நடந்தப்போ வந்து பட்டு நடிச்சுட்டு போயிடுறோம், அந்த அளவு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி பேசியிருப்பாங்க. அப்படின்னா எதுக்காக ட்ரிகர் ஆகுறாங்க?
சமைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முடியலை, எல்லாரும் எங்களை பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் காமிக்காமல் நாங்கள் இவங்களுக்காக சமைச்சு போடுறது பேருள்ளத்தோடு சமைச்சு போகிறோம், அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு பச்சையாக புழுவுறாங்க. அதாவது தக்காளி தொக்கா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே இருக்க நிறையா பொருட்கள் வந்து திருடி சாப்பிட்டு அங்கே உட்காந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அருண் என்ன சொல்லுவார் அப்படின்னு, அதெல்லாம் வந்து எபிசோடில் வரவே இல்லை, அதாவது லைவில் தான் வந்துச்சு, அது குறும்படமாக நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். அதை பற்றியெல்லாம் கேட்கவே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அருணுக்கு, தீபக்குக்கு, ஜாக்லினுக்கு இவங்களுக்கெல்லாம் மொத்தமாக சொம்படிச்சு விட்டு மஞ்சரி மேலே தப்பு இருக்குது நம்ம ஒத்துக்கிற மக்களே, ஆனால் ஒரு சில நியாயங்களும் அவங்க சைடு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டப்புக்கு டப்பா அருணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து சேதம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொம்படிச்சு விட்டு போயிட்டாரு. ஏங்க ஒரு அவங்களுக்காக தான் ஷோ நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு எபிசோடாக வந்து ஒரு கல்யாணமாக ஒரு எபிசோட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு 2 எபிசோட் நடத்திருப்போம். ராஜு வீட்டில் பார்ட்டி மாதிரி அருண் அர்ச்சனாவுன்னு ஒரு நடத்திட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ இது பண்ணி அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது டோட்டலாக வேஸ்ட் மக்களை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன நடந்துச்சு, யாருனால அந்த சண்டை வந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்துமே அதை எதையுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. எங்கிட்டோ போயிட்டு எங்கிட்டோ சுற்றி விட்டு இன்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரன் மேலே இருந்த மரியாதையே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இண்டிவிஜுவலாக கேமை வந்து அவ்வளோ சூப்பராகவே விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். என்னை கேட்டால் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ தவறுகள் நடக்குது, என்னென்ன தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே கேட்கும். மஞ்சரியெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து முத்துட்ட கேட்குறாங்க. நீயே வந்து ஒரு ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி சொன்ன, லக்ஸரி அதாவது இப்போ காஸ்ட்லியான ஹாஸ்டல் எதுக்கு சொன்னேன், இல்லை நான் வேற மாதிரி கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஒரு இடத்துல மட்டும் சேது சொல்கிறாரு, அதாவது நீங்கள் தான் எப்போதும் கரெக்டாக பேசிங்க, நீங்கள் எதுக்கு என்னை சுற்றி விடுறீங்க அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா நிலை தடுமாறுறாரு, அநியாயத்து பக்கம் ஓடுறாரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏதாவது வீட்டுக்குள்ளே நல்லது நடந்துட்டுருக்கு, என்னதான் நடந்தாலும் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். இப்போ ஆரியா இருக்கட்டும், ஒரு சில நபர்களை நம்ம பார்த்துருக்கோம் எல்லா சீசனில், என்னோட ஸ்டாண்டு இதுதான், கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி நியாயமாக தான் போயிருப்பார். கவின் கூட பார்த்தீங்கன்னா கவினை சண்டை வந்து பிரச்சனை எதுனாலுமே தடுமாறாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னார். முத்துக்குமரன் வந்து ஒரு சில எபிசோட்கள் வந்து ரோஸ்ட் பண்ணதை வந்து நம்ம எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரே ஒரு கேவலமாக நடந்துக்கிறாரு. எதுக்கு வந்து மாற்றி வந்து தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை வெளியில் அவங்க கைத்தட்டுறனால இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவராக நினச்சிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. சாச்சனாவை போட்டு உரின்னு உரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னே தெரில. தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் கேப்டன்சி வர ஜெஃப்ரி விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கேப்டன்சிலையாச்சும் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்டென்ட்காக தான் சாச்சனா உள்ள வச்சுருக்காங்க. இவங்க கண்டென்ட்காண்டி சாச்சனா வந்து பலிகாடாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் இந்த மாதிரிலாம் போனால் ராணாவுக்கு கூட கொடுக்கல. இந்த வாரம் வந்து சாக்லேட்டு கொடுத்து அதை கண்டென்ட்டுக்குன்னு இவங்க சொல்லுவானுங்க. மச்சான்னு சொல்கிறது, மஞ்சரிய மேடம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக எனக்கு பேசவே பிடிக்கல மக்களை, ரிவ்யூ பண்ணவே எனக்கு இஷ்டம் இல்லை. சரி, ரெகுலராக வந்து நம்மளுக்குன்னு ஒரு சில பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்காக, இந்த மக்களுக்காக ரிவ்யூ பண்ணி நம்ம சொல்லணுமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் ரிவ்யூவே பண்ணேன். டோட்டலாக சொல்லணும், சத்தியமாக சொன்னால் எனக்கு ரிவ்யூ பண்ணுற விருப்பமே கிடையாது. அவ்வளோ ஒரு கேவலமான ஷோவாக போயிட்டுருக்கு, பிடிக்கவே மாட்டேங்குது. பார்க்கவே 2.5 மணி நேரம் உட்காந்து அருன்னு அறுத்தா எவன் உட்காந்து பார்க்க, நம்மளுக்குன்னு பேஷன்ஸ் இருக்கணும் தானே. பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக இதை பார்க்கும்போது உங்களுக்கும் அது தோணுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன ஹேஷ்டாகை ட்ரெண்ட் படுத்துங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சொன்னேன். நாளைக்கு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிற மக்களை. பாய், தேங்க்யூ.